ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு என்னது ஜாப் ப்ரொடக்ஷன், பேட்ச் ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன், லீன் ப்ரொடக்ஷன், செல்லுலார் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, இது எல்லாமே ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு கண்டிப்பா இந்த நாலேஜ் ரொம்ப தேவை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஜாப் ப்ரொடக்ஷன். ஜாப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? அதாவது அப்படின்னா கஸ்டமைஸ்டா ஃபார் ஸ்பெசிபிக் கஸ்டமருக்கு, அதாவது ஒரு சில ஸ்பெசிபிக் கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமைஸ்டா ஒரு ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்கறது தான் என்னது ஜாப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது அப்படின்னா இதுக்கு ஹை ஸ்கில்டு லேபர் என்னது தேவைப்படும். அதே போல அப்படின்றது பிளெக்சிபிள் மேட் டு ஆர்டர் ப்ரொடக்ஷனு, அதே போல லோ வால்யூம் ஹை வெரைட்டி இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டம் பர்னிச்சர், ஒரு பர்னிச்சர் நம்ம இது கேட்கறோம். இப்ப நம்ம ஒரு டிசைன்ல கேட்போம், அது எல்லாமே எல்லாருமே அதே போல கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, அப்ப அது எல்லாமே கஸ்டம் பர்னிச்சர், அதே போல ப்ரோட்டோடைப்ஸ், அதே போல ஒரு டெய்லர்கிட்ட போயிட்டு ஒரு டிசைன் கிளாத் தைக்க கொடுக்கறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பெஷல் மெஷினரி. இது எல்லாமே ஜாப் ப்ரொடக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இந்த ஜாப் ப்ரொடக்ஷனோட மெயின் அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவாலிட்டி ரொம்ப ஹையா இருக்குங்க, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனும் பெட்டரா இருக்கும். ஆனா மெயின் விஷயம் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவா இருக்கும். ஓகேங்களா, எல்லாருமே வாங்க மாட்டாங்க, யாராவது ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் தான் வாங்குவாங்க. காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கும், டைம் அதிகமா எடுத்துக்கும், டைம் கன்சியூம் ஆகும். ஓகேங்களா, இதுதான் ஜாப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பேட்ச் ப்ரொடக்ஷன். பேட்ச் ப்ரொடக்ஷன் என்ன? பேட்சா ப்ரொடக்ஷன் பண்றத நம்ம பேட்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இந்த பேக்கரி குட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பேக்கரி குட்ஸ், பார்மா மெடிக்கல், கிளாத்திங், பெயின் மேனுபேக்சரிங், இந்த மாதிரி ஏரியாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேட்ச் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது வால்யூம் ரொம்ப மீடியமா இருக்குங்க, அதாவது கம்மியான ஒரு ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். வெரைட்டி அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, ஜாப் ப்ரொடக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இதனோட எக்கனாமிக்ஸ் அப்படின்னா காஸ்ட் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, அதே போல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு என்னது ஒவ்வொரு பேட்சுக்குமே மேபி என்னது பிளேவர்ஸ், சைஸ் இது எல்லாமே வேரி ஆகும். ஓகே, இதோட மெயின் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் ரொம்ப பேலன்ஸா இருக்கும், அதிகமா இருக்கு, அது நார்மலா தான் இருக்கும். ஜாப் ப்ரொடக்ஷன் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஓவர் டைம் என்னது ரொம்ப அதிகமா எடுத்துக்கும், அதனால டவுன் டைம் இருக்கும். ஏன்னா இப்ப பேட்ச் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப ஒரு சேஞ்ச் ஓவர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டைம் எடுத்துக்கும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா இன்வென்டரி நம்ம என்னது ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பேட்சா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கும் போது இன்வென்டரி நம்ம ஸ்டோர் பண்ணணும் பாத்தீங்களா, அதுக்கு நமக்கு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மாஸ் ப்ரொடக்ஷன். இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் என்ன? இது மேக்சிமம் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங், அந்த அப்படின்னா பேக்கடு ஃபுட் எல்லாம் இருக்குல்ல, இது ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ், இங்கெல்லாம் அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுவாங்க. இது ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு ப்ராடக்ட், அதாவது மினிமம் வேரியேஷன் ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு ப்ராடக்ட். ஆட்டோமொபைல் என்னது வெஹிக்கிள் மேனுபேக்சரிங் பண்றது எல்லாமே மாஸ் ப்ரொடக்ஷன் தான். ஓகே, இப்போ எங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஹை வேல்யூம்ல இருந்துகிட்டே இருக்கும். அவுட்புட் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்குங்க, அதான் மெயின். அதே போல அப்படின்னா ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் ஆட்டோமேஷன் தேவைப்படும் அப்படின்னா ஏன்னா இங்க கண்டினியூஸா இருக்கும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணது ப்ரிவென்ட் பண்றதுக்கோ அல்லது அப்படின்னா தவறு நடக்காம தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இதோட மெயின் அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னு எஃபிஷியன்சி ரொம்ப ஹையா இருக்குங்க. ஓகே, குவாலிட்டி கன்சிஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருப்போம் பாத்தீங்களா. அதே போல டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ரொம்ப ஹை. அதே போல ப்ராடக்ட் வெரைட்டியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் 24/7 கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்குங்க, ஸ்டாப்பே ஆகாது. பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல காஸ்ட் லாஸ் ஆகும். வெரி ஹை அவுட்புட் ரொம்ப ஹையா இருக்கும், டிமாண்ட் ஹை டிமாண்டா இருக்கும். இது ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்டா இருக்கும். இங்கெல்லாம் ஹெவி ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஃபுல்லி ஆட்டோமேஷனா இருக்கும். ஏன்னா ஃபுல்லி ஆட்டோமேஷன் இருக்கும் போதுதான் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா மேன் பவர் வச்சு கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஃபுல்லி மேன் பேஸ்ட் ஒர்க் அப்படின்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது.
ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆயில் ரிஃபைனிங், ஏன்னா ஆயில்ல கண்டினியூஸா தேவைப்பட்டே இருக்கும். ஆயில், ஸ்டீல், சிமெண்ட், பேப்பர், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுவாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா யூட்டிலைசேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப மேக்சிமமா இருக்கும். அதே போல வந்து கன்சிஸ்டன்ட் வந்து சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன்னொன்னு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா செட்டப் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருக்கோம், பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணிருப்போம், அது எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும். இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து லீன் ப்ரொடக்ஷன். ஏன்னா லீன் ப்ரொடக்ஷன் இது ஒரு டயோட்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. வேஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. வேஸ்ட் எலிமினேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இவங்க வந்து என்ன டூல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்று ஃபைவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒர்க் பிளேஸ் நீட் பண்ணி வைக்கிறது, கெய்சன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கெய்சனு, ஜேஇடி. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க லீன் ஃபாலோ பண்ணும்போது அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா கஸ்டமர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பெட்டரான ஒரு எஃபிஷியன்சி இருக்குங்க. இன்னொன்னு இந்த லீன் ஃபோக்கஸ் பண்றதுக்கு மெயின் காரணமே வேஸ்ட் தான். அந்த 8 வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஓவர் ப்ரொடக்ஷன், டிஃபெக்ட், வெயிட்டிங், டிரான்ஸ்போர்ட், இன்வென்டரி. இந்த 8 வேஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான். டொயோட்டா கார் வந்து மேனுஃபேக்சர் பண்றது சேம் அவங்க டிபிஎஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா இதனோட அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன் இருக்கும், அதே போல பெட்டரான ஒரு குவாலிட்டி இருக்கும். ஓகே, ப்ரொடக்ஷன் வந்து பிளெக்சிபிளா இருக்கும். ஓகேங்களா. அதே போல மேன் பவர் ஃபேட்டிக் வந்து அடுத்து அதிகமா இருக்காது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா கல்ச்சரல் சேஞ்ச் தேவைப்படும். அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மேன் பவர் ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான டிஸ்அட்வான்டேஜ்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செல்லுலார் ப்ரொடக்ஷன். செல்லுலார் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு யூ ஷேப் லேஅவுட்டுங்க. ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகும், இங்க பாத்தீங்கன்னா பினிஷ் ஆகும். ஓகேங்களா. ஒரு டீம் ஒர்க் இருக்கும், ஸ்மூத் ஃப்ளோ. இப்போ ஸ்டேஜ் 1 எங்க முடியுதுன்னா இங்க வந்து ஃபைனலா பேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும், ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே போல பாத்தீங்கன்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அசம்பிளி லைன். இப்போ வந்து வெஹிக்கிள் அசம்பிளி பண்றாங்க பாத்தீங்களா, அங்கெல்லாம் வந்து யூ ஷேப் லேஅவுட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மெஷினரிஸ், ஆட்டோமொபைல்ஸ் மெயின் ஃபார் அசம்பிளிஸ். இங்க பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும், லேட் டைம் வந்து கம்மியா இருக்கும், ப்ராடக்ட் வேரைட்டி பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா இருக்கும். மெயின் டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் தேவைப்படும் அதிகமா. ஏன்னா வந்து எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் டிஃப்ரெண்ட் மெஷின் இருக்குமா, அப்படிங்கிறது ட்ரைனிங் வந்து தேவைப்படும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா அது மேபி பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஓகேங்களா. இதான் வந்து செல்லுலர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப ஃபைனலா வந்து சம்மரிக்கு நம்ம வந்து வந்துடலாம். ஜாப் ப்ரொடக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும், நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட மேனுபேக்சரிங் பண்ணி கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜாப் ப்ரொடக்ஷன் தாங்க. அளவு தனித்துவமான ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கீங்க, அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஜாப் ப்ரொடக்ஷன். அதே போல பேலன்ஸா பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சியும் பெட்டரா இருக்கணும், பிளெக்சிபிளாவும் இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் கோ பேட்ச் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா. அதே போல லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன் தான் வித் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் 24x7 வந்து ரன் ஆயிட்டே இருக்கும்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லீன் ப்ரொடக்ஷன்ல வேஸ்ட் எலிமினேட் பண்ணும், எஃபிஷியன்சி அண்ட் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதுல வந்து லீன் ப்ரொடக்ஷன். செல்லுலர் ப்ரொடக்ஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ வித் காம்ப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். ஒர்க் ஃப்ளோ ஸ்மூத்தா இருக்கும், டீம் ஒர்க் அந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே செல்லுலர் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பத்தி நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பேர் மீட் பண்ணுவோம். பை.